குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மேற்கு வங்காளத்தில் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் குறைந்ததும், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சரிபாதியாக சரிந்ததும் இதற்கு காரணமே இந்து கன்சால்டேஷன் நடக்காது. இந்து எப்பொழுதுமே நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தமிழன் இங்கே ஆட்சி நாற்காலிக்கு விடக்கூடாது என்பது போல நீங்கள் சொன்னால், எந்த இடத்தில் எதற்காக மக்கள் எதை மையமாக வைத்து வாக்களிப்பார்கள் என்று எவனும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று நான் சொல்கிறேன். ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இதுவரை காணாத ஒரு ஊழல் மிக்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த ஊழல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு 40க்கு 40 புதுவை உட்பட வழங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? 4வது கட்டத்திலிருந்து 7வது கட்டம் வரையில் நடைபெற்ற தேர்தல்களில் அவர் பேசிய பேச்சு என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதாக அமையவில்லை. இதே வாஜ்பாய் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சியை நடத்தியவர்தான். காங்கிரஸ் இது தெளிவாக செய்கிறது. நீங்கள் ராஜீவ்காந்தி காலத்திலே எடுத்துக்கொண்டீங்க. நீங்கள் வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பல ஆச்சரியங்களையும் பல பிரமிப்புகளையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது பற்றி பேசுவதற்காக காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் திரு தமிழறிவு மணியன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த சப்ஜெக்ட் வந்துடுவோம். இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மோடியின் விஸ்வரூப பிம்பம் இந்த தேர்தல் மூலம் உடைத்து விட்டதாக நினைக்கிறீர்களா? 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய எந்த மனிதனும் 3வது முறை மீண்டும் மக்களை சந்தித்து ஆட்சி நாற்காலியில் அமர்வது என்பது அவ்வளவு எளிதான செயல் இல்லை. எனவே 3வது முறையும் தனிப்பட்ட பெரும்பான்மையோடு வர இயலாமற் போனாலும் அந்த NDA தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வலிமையோடு அவர் பிரதமராக அமர்கிற நிலையில் அது மோடியால் மட்டும்தான் சாதித்திருக்க முடியும். மோடியின் பிம்பம் பெரிதாக சிதைந்து விட்டதாக சொல்ல முடியாது. ஆனால் மோடி செய்த சில தவறுகளை நான் நினைந்து பார்க்கிறேன். முக்கியமானது, இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லை. எந்த நிலையிலும் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் ஒரு பக்கம், தலித்துகள், பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள் இப்படி ஒரு பக்கம், இவர்களுடைய பேராதரவை பெறுவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஒரு கட்சி இயங்க வேண்டும். ஆனால் ஆட்சியில் இருக்கிற நிலையில் மோடி அவர்கள் அனைவருக்குமாகத்தான் அனைத்து திட்டங்களையும் கொடுத்தார். நீங்கள் ஒரு ஜல் ஜீவன் என்று ஒரு குடிநீர் திட்டம் என்றாலும் சரி, பெண் மக்கள் கண்ணியத்தை காப்பதற்காக கழிப்பறைகளை உருவாக்கி கொடுப்பதென்றாலும் சரி, ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது என்று எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் இஸ்லாமியருக்கு கிடையாது, கிறித்துவர்களுக்கு கிடையாது, பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அவர் சொல்லவில்லை. எல்லாருக்குமான ஆட்சியாகத்தான் இது நடந்திருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த ஆட்சியின் மீதும் மோடியின் மீதும் அவநம்பிக்கை உள்ளவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். சரி, அவர்கள் அவநம்பிக்கை உள்ளவர்களாகவே இருக்கட்டும். அவர்கள் நமக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். நாம் தொடர்ந்து அவர்களிடம் அன்பை மட்டுமே விதைத்து அவர்களுடைய நட்பை பெறுவதற்கு நாம் முயன்று பார்ப்போம் என்ற நிலையில் இருக்க வேண்டிய பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது, குறிப்பாக 4வது கட்டத்திலிருந்து 7வது கட்டம் வரையில் நடைபெற்ற தேர்தல்களில் அவர் பேசிய பேச்சு என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதாக அமையவில்லை. ஒரு நாட்டின் பிரதமராக பேசக்கூடியவராக இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து தான் அவர் பேச வேண்டும். அவராகவே ஓரளவு இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வளர்ச்சி பாதையில் இந்தியாவை கொண்டு செலுத்துகிறது, இவர்கள் ஒன்றும் பெரிதாக நமக்கு எதிராக இல்லை என்று நினைத்து வாக்களிக்கக்கூடியவர்களை கூட இவர்களே மொத்தமாக நீங்கள் இந்தி கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய சூழலை
பரப்புரைகளின் மூலமாக உருவாக்கியது மிகப்பெரிய துரதிர்ஷ்டவசமான ஒன்று. மேபி ஹிந்து கன்சாலிடேஷன்ங்கிற என்ன அப்படி நீங்கள் மத ரீதியாக ஒரு கன்சாலிடேஷனை உருவாக்குவதற்கு யார் முயன்றாலும் நீங்கள் அந்த முயற்சியில் தோற்பீர்கள். அதன் மூலம் நீங்கள் வீழ்ச்சியை அடைவீர்கள். ஏனென்றால் இது காந்தி காலத்தில் கட்டமைக்கப்பட்டது. இந்த நாடு விடுதலை பெறுகிற பொழுதே இது முழுக்க முழுக்க மதச்சார்பின்மையை மையமாக வைத்துத்தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து ஆட்சியும் அப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது. இதே வாஜ்பாய் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சியை நடத்தியவர் தான். ஆனாலும் மதவாதத்தை முன்னெடுத்து வைக்கவில்லை. பட் ஆரம்பத்திலேருந்து மதவாதம்ங்கிறது முன்னிலைப்படுத்தி தானே இவங்க செய்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீ தவறு செய்கிறாய் என்பதற்காக அதே தவறை நானும் செய்ய தயார் என்று நினைத்தால் உனக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு? விழுந்து கிடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எதை பற்றி கொண்டாவது எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இந்த சிறுபான்மை மக்கள் உணர்வுகளை தூண்டுவதுதான். எனவே திரும்ப திரும்ப இந்த மோடியினுடைய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, பாரதிய ஜனதா கட்சி என்பது மதவாத அமைப்பு என்று சொல்லி 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 அவர்கள்தான் இந்திய சமுதாயத்தை மத ரீதியாக பிளப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் அது ஊடகங்களால் மறைக்கப்படுகிற உண்மை. காங்கிரஸ் இது தெளிவாக செய்கிறது. நீங்கள் ராஜீவ்காந்தி காலத்திலே எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் ஸ்தாபன வழக்கில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையே மாற்றியமைப்பதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காரியமாற்றியவர் தான் ராஜீவ்காந்தி. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பதனால் இந்துக்களின் வாக்கு நாம் இழக்கக்கூடிய நிலை வருமோ என்று நினைத்து இந்த பாபர் மசூதியில் மூடப்பட்டிருந்த ராமர் கோயிலை திறந்து வைத்ததும் ராஜீவ்காந்தி. எனவே ஒரு பக்கம் இஸ்லாமியர்களையும் இன்னொரு பக்கம் இந்துக்களையும் மாறி மாறி தழுவி அவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மதம் சார்ந்த அரசியலைத்தான் நடத்தி இருக்கிறார்கள். இதில் ஆக்டிவாக இருப்பது என்பது ஒன்று, பேசிவாக இருப்பது என்பது ஒன்று. எப்படி இருந்தாலும் மதத்தை மையமாக வைத்து மனிதர்களை பிரிப்பது என்பது எந்த நிலையில் நல்லது? ஆரம்பத்திலிருந்து வெளிப்படையாக அந்த அரசியல் செய்யலையா? இல்லை, அவர்கள் அதாவது நீங்கள் இந்துத்துவா என்பதற்கு அவர்களே என்ன சொல்கிறார்கள்? உச்சநீதிமன்றமே இந்துத்துவாவுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறது. இந்துத்துவா என்பது இந்து மதம் சார்ந்தது என்று நீங்கள் குறுகிய அளவில் பொருள் கொள்ளலாகாது. இந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல். என்னுடைய கருத்தும் அதுதான். இந்துத்துவா என்பது ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை. சனாதனம் என்பது உலகமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான வாழ்வியல். அந்த முகமூடி தான் சந்தேகிக்கிறாங்க. நான் சொல்வது, இதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள்? எப்பொழுதோ மன்மோகன் சிங் என்றோ பேசினார் என்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும் முதலில் இஸ்லாமிய பெருமக்களுக்குத்தான் வழங்கப்படும் என்பது போல மன்மோகன் சிங் என்றோ பேசினார் என்பது போல யாருடைய மனதிலும் அது இல்லை. மன்மோகன் சிங் அப்படி பேசினாரா என்பது எனக்கும் தெரியாது. திரும்ப எடுத்து பேச வேண்டியதில்லை. என்ன அவசியம்? இதுக்கு அவசியம் இல்லை. ஒரு நாட்டின் பிரதமர் இதை மையமாக வைத்து கடைசி 3 கட்ட தேர்தல்களில் திரும்ப திரும்ப அவர் பேசுகிறார். அதற்கு என்ன சொல்கிறார்? ஓபிசி கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு எல்லாமே அங்க போகும் என்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் மிக மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் மத ரீதியாக இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமே கிடையாது. நீங்கள் நினைத்தாலும் முடியாது. அப்படி கொடுத்தது கூட நீங்கள் ஆந்திராவில் நினைக்கிற கொடுத்ததே உயர்நீதிமன்றம் தள்ளிவிட்டது. மத ரீதியாக இடஒதுக்கீடு என்பதால் இடஒதுக்கீடு நோக்கமே என்ன? இந்துவாக இருக்கக்கூடியவர்களில் சாதியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்து குறிப்பிட்ட மக்களை நீங்கள் காலடியில் நசுக்கி வைத்ததன் விளைவாக அவர்கள் உரிமைகளை பெற்று மீண்டிட வேண்டும் என்பதற்கானது தான் இடஒதுக்கீடு அம்பேத்கர் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் முன்னேறிய சமுதாயத்திற்கு இணையாக வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த இடஒதுக்கீடு. நீங்கள் மத ரீதியாக இடஒதுக்கீடு என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, ஒரு கட்டத்தில் அவர் இந்த மாதிரி பேசுறாங்க. இதுக்கு காரணம் தவறான வழிகாட்டுதலும். அவர் இல்லை, அதாவது இந்தியா ஏதோ சந்தேகத்தில் நான்காவது கட்ட தேர்தல்
தொடக்கத்திலிருந்து இந்தியா கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற தொடங்கிவிட்டது என்பது போன்ற ஐயம் பிரதமருக்கு வந்திருக்கலாம். அதனால் அவர் இதை பேசுவதன் மூலமாக இந்த ஹிந்து போலரைசேஷன் என்பதை மிக பெரிதாக கொண்டு செலுத்த முடியும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அது தவறு. அது ஒரு தவறு நான் பார்க்கிறேன். எனக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய மிக முக்கியமானது, நீங்கள் ஒடிசாவில் நவீன் பட்நாயக், அதாவது எந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பது புரியவே இல்லை. ஏறக்குறைய 24 ஆண்டுகள் 3 மாதம் வரை ஒரு அற்புதமான நல்லாட்சியை, ஊழலுக்கு பெரிதாக இடம் கொடுக்காத ஆட்சியை, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியைத்தான் நம்முடைய நவீன் பட்நாயக் வழங்கி இருக்கிறார். ஆனால் அவர் மிக பரிதாபகரமான தோல்வியை சந்திக்கிறார். ஆனால் அங்கே ஒரு தமிழன் கார்த்திகேயன் பாண்டியன், அவர் அந்த முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். ஒரு IAS அதிகாரி முழுமையாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலம் முதல்வருடைய நம்பிக்கையை பெறுவது என்பது வியப்புக்குரியது இல்லை. அந்த IAS அதிகாரியினுடைய ஆற்றலை ஒரு முதலமைச்சர் பெரிதாக பயன்படுத்தி கொள்வது தவறும் இல்லை. அந்த இடத்தில் போய் ஒரு தமிழன் இருந்திருக்கிறான். அந்த தமிழனை அவர் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அங்கே இருந்து மோடி, அமித்ஷா இருவருமே தேர்தல் பரப்புரை நிகழ்த்துகிற பொழுது அதை தான் நான் கேட்கிறேன். ஒடிசாவில் இருக்கக்கூடிய, ஒடிசாவில் உள்ள ஒரியர்கள், இந்த இனம் சார்ந்த, இந்த மொழி பேசுகிற இந்த மக்களில்தான் ஒருவர் முதல்வராக வர வேண்டுமே தவிர ஒரு தமிழன் இங்கே வருவது சரியில்லை என்பது போல பேசியதை விட ஆபத்தானது ஒன்றுமே கிடையாது. நான் சொல்றேன், சாவி அங்க இருக்குங்கிறார். அது சாவி இருக்கட்டும், வேற எதனா சொல்லுங்க. ஆனால் நீங்கள் ஒரு தமிழன் இங்கே ஆட்சி நாற்காலிக்கு விடக்கூடாது என்பது போல நீங்கள் சொன்னால், குஜராத்தில் பிறந்த மோடி காசியில் போய் நிற்கலாம். காசியில் நாடாளுமன்ற தேர்தல் நின்று வெற்றி பெற்று அவர் டெல்லியில் போய் பிரதமர் நாற்காலில் அமரலாம். அதுதானே இந்திய பண்பாட்டினுடைய அற்புதம். இந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் நீங்கள் இருந்தாலும் பிறந்தாலும், நீங்கள் எந்த மாநிலத்திலும் சென்று வாழலாம், எந்த மாநிலத்திலும் எல்லா உரிமைகளையும் நீங்கள் அடையலாம் என்பதுதானே அரசியலமைப்பு சட்டம் சொல்வது. இதை நீங்கள் அளவுகோலாக, இப்படி ஒரு மோசமான அளவுகோல், மண்ணின் மைந்தர் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்றால் எம்ஜிஆர் இங்கே எப்படி ஆண்டு இருக்க முடியும்? ஒரு மலையாளி எம்ஜிஆர் இந்த மண்ணை ஆளலாமா என்று தானே திரும்ப திரும்ப கருணாநிதி கேட்டார். எடுபடவில்லையே. தமிழ்நாட்டு மக்கள் அதை புறந்தள்ளினார்களே. ஆனால் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இப்படி பேசுவது இங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்துவதற்கான காரியம். உடனே ஸ்ரீமான் என்ன சொல்கிறார்? இதற்காகத்தான் நான் சொல்கிறேன், மண்ணின் மக்கள் தான் மண்ணை ஆள வேண்டும். இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசுவது என்கிறார். அதே சமயம் இங்கே தமிழர்களை தூக்கி பேசுவதும், அங்க போய் தமிழர்கிட்ட தான் சாவி இருக்குன்னு சொல்றதும், அது என்ன அர்த்தம்? இல்ல தமிழரை இங்க தூற்றியும் பேசல, இங்க தமிழரெல்லாம் போற்றி தான் பேசினாரு. ஆமா, போய் இது தேவையில்லை என்கிறேன். நீங்கள் ஒரு நாட்டின் பிரதமர், ஒரு நாட்டின் பிரதமராக இருக்க, எனக்கு மோடியின் மீது மதிப்புண்டு. நான் மோடியை மதிக்கிறேன் இன்றைக்கும். காரணம், ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு சாதாரண குடிமகனாக பிறந்து ஏழ்மையிலேயே வளர்ந்து இன்று வரையில் தனக்கென்று எந்த சொத்தும் சேமித்து கொள்ளாத ஒரு மனிதனாக தன்னை காட்டிக்கொள்கிற மோடி 10 ஆண்டு காலத்தில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்ததாக யாராலும் குற்றம் சொல்ல முடியாத மோடி. ஆக அவருடைய வாழ்வியலை பார்க்கிற பொழுது இந்த இன்றைய சமூகத்திற்கு வேண்டிய ஒரு நல்ல மனிதனாகத்தான் அவர் தன்னை முழுக்க முழுக்க பண்படுத்தி கொண்டிருக்கிறார். அவற்றிலெல்லாம் எனக்கு குறை இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி பறிபோய் விடுமோ என்கிற பதற்றம் வருகிற பொழுது நீங்கள் அவர்கள் எந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் உணர்வை தூண்டுவதையும், கிறிஸ்துவர்கள் உணர்வை தூண்டுவதையும், பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் உணர்வை தூண்டுவதையும், இவர்களுக்கு எதிரானது தான் இந்த மோடியின் ஆட்சி என்று சொல்லி 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 சமுதாயத்தை அவர்கள் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளக்க முயலுகிற பொழுது இப்படியெல்லாம் பிளப்பது சரியா என்று கேட்க வேண்டியவர் மோடி. ஆனால் மோடி இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது. எனவே இஸ்லாமிய பெருமக்கள் இப்பொழுது முழுக்க இதன் மூலம் என்ன நடக்கும்? பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஓரளவு நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அவநம்பிக்கைக்கு தான் ஆளாவார்கள். இது ஒரு பக்கம்.
நீங்கள் ஒரு தமிழன் இந்த இடத்தில் முக்கியமான இடத்தை பெறலாமா என்று நீங்கள் பேசத் தொடங்கிவிட்டால் இந்த நாட்டில் இந்தியன் என்கிற அடிப்படை உணர்வே தகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும் இல்லையா? அப்படி என்றால் அந்தந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதன் தான் அந்தந்த மண்ணை ஆள வேண்டும் என்று சீமானை போன்றவர்கள் வழங்கக்கூடிய அந்த கோஷத்தில் நியாயத்தின் நிறம் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி இது தேவையா? இந்த ஆரோக்கியமற்ற சூழல் இந்தியாவில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமா? ஒரிசா தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் இல்லை இந்த மாதிரி பேச்சுக்கள். இன்னொன்று, நீங்கள் நவீன் பட்நாயக் அவர் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார். அதுக்கு நவீன் பட்நாயக் அழகாக சொல்லியிருக்கார், ரொம்ப ஆரோக்கியமாக சொல்லியிருக்கிறார். நவீன் பட்நாயக்கு உடல்நிலையே சரியாக இல்லை என்று அதை திரும்ப திரும்ப பிரதமர் பேசுகிறார். நான் கவலையோடு இதை பேசுகிறேன் என்கிறார். அவருடைய உடல்நிலை சரியாக இல்லை என்பதில் என் கவலையை நான் காட்டுகிறேன் என்கிறார். நவீன் பட்நாயக் ஒரு மேடையில் கேட்கிறார், நீங்கள் அவ்வளவு என் உடல்நலன் மீது கவலைப்படுபவராக இருந்தால் ஒரு தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு என் உடல் நலனை நீங்கள் விசாரித்திருக்கலாமே, இதை பொது மேடையில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லையே என்கிறார். ஆனால் இதையெல்லாம் மீறி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை அங்கே பெற்றிருக்கிறது. ஆக எந்த இடத்தில் எதற்காக மக்கள் எதை மையமாக வைத்து வாக்களிப்பார்கள் என்று எவனும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. புரிகிறதா? இங்கே ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இதுவரை காணாத ஒரு ஊழல் மிக்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஊழல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு 40க்கு 40 புதுவை உட்பட வழங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? எனவே எந்த இடத்திலும் மக்கள் எதை வைத்துக்கொண்டு தேர்தலை அணுகுகிறார்கள், எதை வைத்துக்கொண்டு செய்கிறார்கள் எனக்கு புரியவில்லை. நான் சொல்வது, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் நீங்கள் முன்பு இருந்ததை விட இப்பொழுது 29 தொகுதிகளை இழந்திருக்கிறீர்கள். 29 தொகுதிகளை ஏன் இழந்தீர்கள்? நான் இப்பொழுதும் சொல்கிறேன், அகிலேஷ் யாதவ் ஆண்ட பொழுதும் முலாயம் சிங் யாதவ் ஆண்ட போதும் மாயாவதி ஆண்ட போதும் இருந்த ஆட்சியை விட இந்த யோகியினுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. இந்த யோகியின் ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு சரியாக சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, எல்லாமே எல்லா அடிப்படையிலும் நீங்கள் பார்த்தால் நீங்கள் வளர்ச்சி திட்டங்களிலிருந்து அத்தனையிலும் அவர்கள் மிகச்சரியான முறையில் தான் அந்த ஆட்சியை வழங்கினார்கள். ஆனால் எங்கே நீங்கள் விழுகிறீர்கள்? நீங்கள் ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற நிலை வருகிற பொழுது அதை மிகச்சரியாக அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் அந்த இடஒதுக்கீடு அவர்கள் கொடுத்த சீட்டுகளையே பாருங்க. இந்த முறை வெறும் யாதவர்களுக்காக மட்டுமே கொடுக்கல. அவர் யாதவர்களுக்கு ஒரு 5-10 இடங்களை மட்டும் ஒதுக்கிவிட்டு தலித்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்கள் அந்த சமூகத்தின் அங்கங்களாக இருக்கிற அத்தனை பேருக்கும் பரவலாக இடங்களை ஒதுக்கி இஸ்லாமியர்கள் உட்பட அத்தனை பேருடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் மேற்கு வங்காளத்தில் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் குறைந்ததும், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சரிபாதியாக சரிந்ததும் இதற்கு காரணமே இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் போய் வைத்தீர்கள். சார், இந்துக்களுக்கும் அவர் மேல கோபம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்துக்களுக்கு கோபம் இருக்கிறது என்றால் அங்கே டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸை விட இதுதான் நிறைய பேசிட்டு இருக்காரு. அதனால அயோத்தியிலேயே ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபைசலாபாத்லேயே தோக்குறாரு. ஃபைசலாபாத்தை சோக்கிறதா அவர்களே தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் வாக்கு வங்கிக்காக ராமர் கோயில் கட்ட, அது நீங்கள் அந்த காலம் தொட்டே ராமர் கோயில் கட்டுவது என்பது அவருடைய அஜெண்டா இல்லை. பட் என்ன அது எண்ணமே, அதாவது நீங்கள் இப்போ தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதிக்கு சிலையை வைக்கிறார்கள் வச்சுங்களேன். கருணாநிதி சிலையை வைப்பது என்பதே கருணாநிதியின் முகத்தை காட்டி காட்டி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நடக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு சிலையை வைத்துவிட்டு ஒரு கோவிலை வைத்துவிட்டு மக்கள் அனைவருடைய வாக்குகளையும் பெற்றுவிட முடியுமா என்றால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று நான் சொல்கிறேன். அது மிக முக்கியமானது. எந்த நிலையிலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக செயற்படவில்லை என்றாலும் செயற்படுவது போல ஒரு தோற்றத்தை கூட நீங்கள் தரக்கூடாது. அப்படி ஒரு தோற்றத்தை நீங்கள் தருகிற முயற்சி நடந்தது. அதனால் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் இந்தியா கூட்டணியின் பக்கம் திரும்பி இந்து கன்சாலிடேஷன் நடக்கல. இந்து கன்சாலிடேஷன் நடக்காது. இந்து எப்பொழுதுமே நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்ன கேட்கிறேன், 85 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கான். அகில இந்திய அளவில் நீங்கள் மக்கள் தொகை வைத்துக் கொண்டாலும் 80 விழுக்காடு இந்துக்கள் தான் இருப்பான்.
இந்துக்கள் எப்பொழுதும் மத ரீதியாகவே சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்கள் கிடையாது. அது இந்துக்களினுடைய மிக அற்புதமான பண்பாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது என்னன்னா, இந்துக்கள் மத ரீதியாக முடிவெடுக்க மாட்டான், சாதி ரீதியாக முடிவெடுப்பான். அது ஒரு விதமான நோய். புரியுதா? வெறுமனே நீங்கள் அரசியலை அரசியலாக பார்த்து இவர் ஆட்சிக்கு வர வேண்டுமா, வருவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்த்து வாக்களிப்பது ஒன்று. அதிகாரத்தில் இருப்பவர்கள் சரியாக ஆட்சியை நடத்துகிறார்களா, சகலருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேருகின்றனவா என்ற நிலையில் பார்த்து முடிவெடுத்து வாக்களிக்கக்கூடிய மனோபாவம் இல்லை. இவன் என் ஜாதிக்காரன், இவன் என் சொந்தக்காரன், இவன் என் மதத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் நினைந்து வாக்களிக்கக்கூடிய நிலையில்தான் இந்திய ஜனநாயகம் மிக மோசமான சரிவை சந்தித்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் 3வது முறை பிரதமராக வருவார். அப்படி மோடி வருவதற்கு சகல விதமான தகுதிகளும் உடையவர் தான். இல்லை என்றால் நீங்கள் இந்த INDA கூட்டணி, நான் என்ன கேட்கிறேன், இப்பொழுது அவர்களுக்கு அந்த 272 என்கிற அந்த மேஜிக் நம்பர், அதுக்கு 32 தொகுதிகள் குறைகிறது. ஆனால் உங்களுடைய 28 கட்சி கூட்டணியை ஒன்றாக சேர்த்தாலே நீங்கள் 240 தானே, மொத்தமே சேர்த்தாலே 238 என்னமோ நினைக்கிறேன். அப்போ 238 என்பது எல்லாமே சேர்ந்து 28 கட்சி கூட்டணி. நீங்க இப்ப இவர்கள் 140 பேர் இருக்கான், இது 240 பேர் பிஜேபி மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் பிஜேபி கூட்டணி NDA என்பது 292 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அப்ப அந்த NDA கூட்டணி என்பது கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிக்கு வேண்டிய அளவுக்கு அவர்கள் வந்துவிட்டார். அவர்கள் ஆட்சியை நடத்துவதற்கு அவர்கள் தான் தகுதியானவர்கள். மக்கள் அவர்களுக்கு தான் ஆட்சி பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காஷன் பில் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அது நல்லது என்கிறேன். அது மோடியே தன்னுடைய பரப்புரையில் சொல்கிறார், ஒரு வலிமை மிக்க எதிர்க்கட்சி இருந்தால்தான் ஜனநாயகம் செழிக்கும். நான் ஒரு வலிமை உள்ள எதிர்க்கட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறார். அப்போ எந்த நம்பிக்கையில 400 வருடம் வரலாம்னு சொன்னார் இவர்? அவையெல்லாம் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளை நன்றாக படிப்பான், அவன் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறுவான் என்று நான் சொல்வதே, அவன் 100 மதிப்பெண் பெறமாட்டான் என்று எனக்கு தெரியும். இப்படி சொன்னாலாவது அவன் 100 மதிப்பெண்ணை நோக்கி நடப்பானா? இவன் வாங்குவதே 60, 65 என்று வாங்குகிறான். இவன் 100 மதிப்பெண்ணை நோக்கி நடக்க உள்ளுக்குள் ஒரு உந்துதலை உருவாக்குவதற்கு நான் எப்படி என் மகனுக்கு நினைப்பேனோ அப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உத்வேகத்தை, உணர்ச்சியை தூண்டுவது. அப்படி இந்த கருத்து கணிப்புகளும் அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்றாங்க, இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சரியாது. அதாவது அதெல்லாம் அப்படி நீங்க கொச்சப்படுத்த. நான் ஒன்று கேட்குறேன், நம்ம திக்விஜய் சிங்கன் மத்திய பிரதேசத்தின் நீண்ட கால முதலமைச்சராக இருந்த ஒரு அருமையான மனிதர் இருக்காரு. அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்ன. 300 இடங்களுக்கு கீழே பிஜேபி பெற்றால் அது மக்கள் வாக்களித்து வந்தார்கள் என்று பொருள். 300க்கு மேலே அவர்கள் பெற்றுவிட்டால் அது ஓட்டு வாக்களிக்கிறோம்ல, வாக்களிக்கும் இயந்திரத்தின் மூலம் வந்தார்கள். அப்படின்னா இன்னைக்கு 234 பேர் வந்தீர்களே, எப்படி வந்தீங்க? 240 மோடியால் தாண்ட முடியவில்லையே, ஏன் தாண்ட முடியல? இந்த தேர்தல் கமிஷன் எவ்வளவு நியாயமாக நடந்திருக்க வேண்டும் இந்த முடிவை நீங்கள் பார்க்கிற பொழுது. ஆனால் இந்த தேர்தல் கமிஷனுக்கு எதிராக எத்தனை விதமான குற்றச்சாட்டுகளை கார்கேவிலிருந்து, ராகுல் காந்தியிலிருந்து, ஜெயராம் ரமேஷிலிருந்து தொடர்ந்து நீங்கள் வைத்தீர்கள். இன்னும் எல்லை மீறி போய் அமித்ஷா கலெக்டர்களுக்கெல்லாம் மிரட்டல் விடுத்து அவர்கள் எல்லாம் தன் பக்கம் ஆதரவாக வேலை செய்ய வைத்தார் என்று ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பு வாய்ந்த மிக முக்கியமான தலைவர். உடனே தேர்தல் கமிஷனில் கேட்கிறார்கள். பட் தேர்தல் கமிஷன் மோடியோட ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் கட்சிக்கு தானே நோட்டீஸ் கொடுத்தது. இல்லை, இது ஜெயராம் ரமேஷ் நேரடியாக நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருங்க. அது மாதிரியான நேரடியான குற்றச்சாட்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக மோடி வச்சாரா? இல்லை, பொதுவாக வச்சாரு. பொதுவாக வைக்கிறது என்பது வேற, இது வேற. இது என்ன தெளிவாக சொல்றாரு ஜெயராம் ரமேஷ்? அமித்ஷா கலெக்டர்களை மிரட்டித்தான் வேலை வாங்கினார்னு சொல்லும் பொழுது அதற்கான சான்று இருந்தால், ஆதாரம் இருந்தால் எங்களுக்கு கொடுங்கள் என்று எலெக்ஷன் கமிஷன் கேட்கிறது. நீங்கள் தேர்தல் கமிஷனுடைய நியாய உணர்வையே நீங்கள் தகர்க்கிறார் போல் பேசுகிறீர்கள் இல்லையா? எனவே நான் என்ன சொல்றேன், காங்கிரஸோ காங்கிரஸ் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணிகளோ உத்தமர்களா இவர்கள்? இந்த கூட்டணியை கொஞ்சம் தயவு செய்து பாருங்களேன். காங்கிரஸ் அது யார் நடத்துறது? அது வாரிசு தானே, குடும்ப வாரிசு. அதுதான் அந்த கட்சியை நடத்துது. அது கூட நீங்கள் லல்லு பிரசாத் யாதவ்,
லல்லு பிரசாத் யாதவுடைய குடும்பம் தானே ஆர்ஜேடியாக அங்கே இருக்கிறது. சரத்பவார் அவர் குடும்பம் தானே இப்போ சுப்ரியா வரைக்கும் இருக்கிறது. இன்னும் வரிசையாக நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே ஒவ்வொன்றா எடுங்களேன். இப்போ சிவசேனாலேருந்து இந்தியான்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றா திமுக வரைக்கும் வந்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே தன்னுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் அந்த கட்சியை வைத்திருக்கக்கூடியவை தான் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கி இருக்கிறது இந்தியா கூட்டணி. அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துலேருந்து எடுத்துங்க. ஒரு மனிதனால் அந்த கட்சி வேறு ஒருவன் அந்த கட்சியில் தலைமையேற்று நடத்தக்கூடிய சூழல் வந்திருக்கிறதா? அந்த கட்சி குறிப்பிட்ட குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கிறது ஒவ்வொன்றும். அப்படிப்பட்ட கட்சிகள் நீங்கள். சரி, உங்களில் யார் உத்தமன் சொல்லுங்க. லாலு பிரசாத் யாதவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஊழலுக்கு எதிராக பேசலாமா? சொல்லுங்க. எனவே இவர்கள் சரியில்லை என்று சொல்வதற்கு யாரடா என்று திரும்பி பார்த்தால் எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருப்பவர்கள் இந்தியா கூட்டணி. பட் மோடியும் வந்து தமிழ்நாடு உட்பட பல ஸ்டேட்ல வந்து ஓட்டுக்காக பல கட்சிக்காரங்க, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சி தான், அவன் சும்மா ஒரு கட்சிக்கு நமக்கே வசங்க பேரை வச்சுட்டு கட்சி வச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லாரும் ஒரு 7-8 பேர் மேடை ஏறினாங்க. எல்லாம் ஒரு பல பேர் இருந்தது. இவங்க எல்லாரும் மேடை ஏற்றினாரு. தமிழ்நாட்டில் நான் பேச சொல்ல விரும்பலை. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து ஏதோ ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பெரிய கல்வி நிறுவனம் நடத்துறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சாங்க. இதெல்லாம் வந்து இவங்க எல்லாருமே வந்து மேடை ஏற்றுனாங்க. எந்த தகுதியும் முரண்பாடுகள் நிறைந்தது. என்னுடைய கட்சி நீங்க சொல்ற மாதிரி லெட்டர் பேட் கட்சி கிடையாது.